வாங்க அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் அதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். குறிப்பா மார்ச் 6க்கு பிறகு இது கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும். கண்ணா 2 லிட்டர் திங்காசையா அதற்கு தகுந்தாற்போல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கால நேரத்தில ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க. அதேபோல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 12 வருட கர்ம வினை முடியறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு தகுந்தபோல் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா நம்மளுக்கு மார்ச் 6ஆம் தேதி 8:24 இந்த சனி பெயர்ச்சி நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, தனது சொந்த வீட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, குருவின் வீடான மீன ராசிக்கு சனி பகவானுடன் பெயர்ச்சி பெறார். இதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாரி யோகங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரை சனி வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில இருக்க போறார். இந்த 5ஆம் இடத்த வந்து பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இதுவரை இருந்த பஞ்சங்கள் எல்லாம் போக்குறதுக்கு இந்த சனி வந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான ஸ்தானத்துல பஞ்சமி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். இந்த சனியானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லதை கொடுப்பார். நிறைய நன்மைகளையும் ஏற்றங்களையும் இந்த சனி பகவானோட உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா இருக்கு. அதே போல இந்த கால நேரத்துல உங்களுக்கு யோகங்கள் என்ன மாதிரி யோகங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம இங்க விரிவா பார்க்கலாம். 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி பகவான் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்திற்கு உரியவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, தைரியஸ்தானத்துக்கு முக்கியமானவராக பார்க்கப்படவில்லை. தன்னம்பிக்கை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முன்பை விட அதிகமாக இருக்கும். அதே போல் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதெல்லாம் தைரியமாக செயல்படுவீங்க. அப்படி தைரியமான செயல்பாடே உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சிறு சிறு சுற்றுலாக்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் சூப்பராக இருக்குது. அதே போல் ஆன்மீக சுற்றுலா மட்டும் இல்லாமல் நன்மை தரும் நல்ல சுற்றுலாக்களும் நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது உங்கள் மனது வந்து நிம்மதியாக மகிழ்ச்சியும் அடைகிற மாதிரி நீங்கள் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க உறவினர்கள் எல்லாத்தோடையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல உறவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே போல் உறவு முறைகளை சார்ந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தம்பி தங்கை உங்களோட தம்பி தங்கைகள் இல்லை குடும்பத்தாரோட இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உறவில் இருப்பீங்க. அதே போல் 4ஆம் பாவத்தின் அதிபதி என்பதால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மைகளும் சுகமும் அதிகமாக தரப்போகிற இந்த கால நேரத்தில் சனி பகவானோட அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையோட உறவு இந்த கால நேரத்தில் ரொம்பவே பலமாக இருக்கும். தாய் தந்தை உடல்நல நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அவசியமாக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா, சனியின் பார்வை 2, 7 அதே போல் 11ஆம் பாவத்தில் இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாய் தந்தையோட உடல் நலம் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து உங்களோட செல்வாக்கு எப்படி இருக்கும் இந்த கால நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்வாக்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பார்ப்பதால் உங்கள் குடும்பத்தில் வந்து நிம்மதி சந்தோஷம் ரெண்டுமே இந்த கால நேரத்தில் மிகச்சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் மிகச்சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, விழா கோலம் போன்ற சூழ்நிலை இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர் யோகங்கள் பண வரத்து அப்படிங்கிறது திடீர்னு இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுவரை உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் வெற்றி பெறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய செல்வாக்கு செல்வம் இரண்டுமே இந்த கால நேரத்தில் முன்பை விட சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவத்தில் சனி பார்ப்பதால் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது நீங்கள் திருமணத்துக்கு வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகள், அதாவது வந்து உங்களுக்கு அந்த வரன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்க போது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வரன், அதாவது பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்திற்கு வரன் தெரிந்தால் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் விட்டு கொடுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அன்பும் ஆரோக்கியம் பெறுகிறதுக்கான கால நேர சூழல் இது அப்படிங்கிறதுனால நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதே உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட
இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கறதுல உங்களுக்கு பதவி உயர்வு, பண உயர்வு அது மாரி விஷயங்கள்லாம் கிடைக்குமா? அப்படின்னு கேட்கறது புரியுது. அது கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கறதால, நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. லாபஸ்தானத்தில் சனி இருக்காருங்க. அப்படி லாபஸ்தானத்தில சனி இருக்க காரணத்தால வந்து பார்த்தீங்கன்னா, உங்க தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடின உழைப்ப நீங்க போடுங்க. கடின உழைப்பு போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல லாபங்கள் இந்த கால நேரத்தில சீரும் சிறப்புமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. அதேபோல உங்களுக்கு உழைப்புக்கும், அதேபோல நீங்க நேர்மையா இருக்கிற நேர்மையான விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில என்ன ஆகும்னா, உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதவி உயர்வுக்கு உங்களோட மேல் அதிகாரி ஒரு காரணமா இருக்க போறார். இந்த கால நேரத்தில உங்க நட்பு வட்டாரத்தில உங்களுக்கு ஆதரவு பெருக போகுது. நட்பு வட்டாரத்தில ஆதரவு பெருகுறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஒட்டுமொத்தமா இந்த கால நேரம் சீரும் சிறப்புமா, அதாவது நீங்க எதிர்பார்த்ததை விட சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல இந்த கால நேரத்தில இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில 70, 75% மேல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி சனி பகவானானவர் நல்ல இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, மற்ற ராசிகளும் உங்களுக்கு நல்ல இடத்திலே காணப்படுது. சுகஸ்தானத்தில் சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கிரமாக, சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், குரு வக்கிரமாக, தொழில் ஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் இப்போ வரைக்கும் இருக்கு. அதேபோல இதை காரணமா காட்டி உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு? அதாவது இந்த சனி பெயர்ச்சியில உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம வந்து உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை அப்படின்ட்டு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இதே போல முதலாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை தவிர்க்கிறது, அதாவது தேவையில்லா பயணங்களை தவிர்க்கிறது மூலமா தேவையில்லா அலைச்சல்களை நீங்க குறைக்க முடியும். அதேபோல உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில சீரும் சிறப்புமா இருக்கிறதுனால, தேவையில்லாத அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல நீங்க தலையிட வேண்டாம். தேவையில்லாம அடுத்தவங்களோட பிரச்சனையில நீங்க தலையிடுறப்ப அது உங்களுக்கு பிரச்சனைகளா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல இந்த கால நேரத்தில உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் அதிகமா இருக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கால நேரத்தில நிதானமா செயல்படுங்க. இப்படி நிதானமா செயல்படுற நிதானமான போக்கானது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. அதே வேளை பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில உங்களுக்கு மனோதைரியம் முன்பு இருந்ததை விட மனோதைரியம் அதிகமா இருக்கும். இந்த தைரியமானது எல்லா காரியங்களையும் நீங்க வெற்றி பெறதுக்கு முக்கியமா வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை அனுஷம். அதேபோல நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்க குடும்பத்தில சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், அதை தாண்டி உங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றுமையா இருக்கும். இந்த ஒற்றுமையான போக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மைகள் தரும் விதமா அமையப்போது. அதேபோல நீங்க சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் உங்க வீட்ல இதுவரை தடைகள் இருந்தா கூட, அந்த சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள்லாம் நடக்கப்போது. பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு திருப்தி அளிக்கும் விதமா அமையப்போது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செலவுகள் இப்போ இந்த கால நேரத்தில ஒரு கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த கால நேரத்தில உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்த்தீங்கன்னா, பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தரப்போட அன்பும், ஆதரவும் உங்களுக்கு பெருசா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில உங்களுக்கான ஒரு சிறப்பா பார்க்கப்படுது. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம கடைசி நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை நம்ம கேட்டை நட்சத்திரங்க. இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்திலே பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விஷயம் வந்தாலும் அதில வந்து உங்க கண்காணிப்பை வச்சுக்கோங்க. அந்த கண்காணிப்பானது தான் உங்களுக்கு ஏற்றங்களையும், நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல ஒரு சில நேரங்கள்ல காரிய காரணங்கள தடைகள் வரலாம். தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை மீறி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதனால நீங்க உங்க முயற்சிய மட்டும் கைவிடாதீங்க. உங்க முயற்சிய கைவிடாத இருக்கப்போ, உங்களுக்கு வெற்றிகளும், ஏற்றங்களும் சீரும் சிறப்புமா வரும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்க இந்த கால நேரத்தில கோபத்தை குறைச்சுக்கோங்க. அந்த கோபத்தை குறைக்கிறப்போ உங்களுக்கு வெற்றிகளும், ஏற்றங்களும் சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. இதே வேளைல நீங்க வந்து இன்னும் மேலும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. அதாவது அரசியல் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு அலைச்சல் குறைந்து அலைச்சலை தாண்டி வெற்றிகளும், ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில உங்களுக்கு சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். அதேபோல உங்க பேச்சு திறமையால வெற்றிகளை நீங்க பெறப் போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமா இந்த கால நேரத்தில பார்க்கப்படுது. உங்களுக்கான பரிகாரத்தை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணணும்னா, செவ்வாய்
செவ்வாய்க்கிழமைகளை முருகனை வணங்குவாங்க. முருகனை வணங்குறப்ப என்னாகும்னா, மன கஷ்டங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாம, எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத நேரங்கள்ல உங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் மிக மிக அதிகமா இருக்கு. இதேபோல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தினப்பலன்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இத்தோட இந்த காணொளிய முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.